அழகா இருக்க ரூயி. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உதவியற்ற நிலையில அவர் என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை விட்டு ரூயி முழுமையா விலகி போகணும். ஆனா அவ மேல அன்பு வச்சிருந்த இவரால அவளை விட்டு கொடுக்க முடியல. எங்க பாருங்க, நீங்க ரியூ எதுவும் பண்ணாம இருந்தா நீங்க எது சொன்னாலும் நான் பண்றேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீ அவளை காப்பாத்த நினைச்சனா உன் வாழ்க்கையை விட்டு அவளை போக வை. இந்த ஹேர்பின் வந்து அவங்களுக்கு சொந்தம்னு நீங்க சொன்னீங்கல்ல, ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒரு முறை இது பார்க்கலாமா? அலி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன கல்யாணமா? நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும். கொஞ்சம் நெல்லுங்க. நான் சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்றேன். யங் மாஸ்டர், யங் மாஸ்டர், சாங்கியத்தை தொடருங்க. நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நீ ஒரு அரக்கி, நான் ஒரு மனுஷன். நம்ம 2 பேருமே ஒரே உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது உன்னுடைய இந்த அழகுக்காக மட்டும்தான். உண்மையில பொய் சொல்றீங்க. எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும். ஆலியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் தலையில இருக்க அந்த ஊசி, அது என் காதலுடைய அடையாளம். என்ன இது? திடீர்னு மழை பெய்யுது. என்னப்பா? என்னாச்சு தெரியலையே. அவ திரும்ப வந்துட்டா. ரூஹி அக்கா, அட கடவுளை, இவ ஒரு அரக்கி. இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. நான் உங்களை காயப்படுத்த விரும்பல. பழி வாங்குற உணர்ச்சியை நீ விட்டு கொடுக்கலனா நான் உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும். வானத்துக்கு பூமிக்கு முதல் வணக்கம். அந்த ஓவியத்தை திறந்த நாள்ல இருந்து நீங்க எனக்கு விதிக்கப்பட்டவர் ஆயிட்டீங்க. வாழ்க்கை முழுக்க ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணும். மூத்தோர்களுக்கு 2வது வணக்கம். இந்த வாழ்நாள்ல நான் எனக்கானவரை நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில 2 ரூயி இருக்க முடியும்? கடந்த காலத்தை வீழ்த்த உங்களை வீழ்த்த முடியாது. 1000 வருஷமா உங்களை நினைச்சுக்கிட்டேன்னா அந்த ஓவியத்துக்குள்ள இருந்தேன். உங்களை சந்திக்கலனா நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேணாம். ஒருவருக்கு ஒருவர் வணங்குவோம். இப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ செஞ்சது தப்புன்னு நீ உணரணும். ஆலி, நீ அறியாமையில பண்ற. 2 பேர் பாதையும் வேற வேற.
மனுஷங்களுக்கு ஒழுக்கம் இருக்கு, அர்க்கர்களுக்கு அர்க்கர் வழி. இது ரெண்டுமே குறுக்கிட முடியாது. இல்லனா நான் பரலோக கொள்கைக்கு எதிராக நடக்க வேண்டியதா இருக்கும். உன்னையும் நான் கொன்றுவேன். அந்த கொள்கையே நான் தான். என்னை யாரு தடுத்தாலும் அவங்கள கொன்னுடுவேன். ரூயி, இதுக்கு நான் தான் காரணம். இவளை விட்டுரு. உன்ன மாதிரி அரக்கைக்கு மனுஷங்க உயிரெல்லாம் பெருசு கிடையாதா? மத்தவங்களுடைய உயிருக்கோ வாழ்க்கைக்கோ நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம். போதும். நீ இனியும் என் மனசுல இல்ல. இங்க இருந்து போ. என்ன சொன்ன? திரும்பவும் அதை சொல்லு. நான் உன்னை என்னைக்கும் விரும்பவே இல்லை. ரூயி, எதுக்காக என்ன நீ இப்படி காயப்படுத்தின? என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சிரு. இதப்ப நான் உன்னை விட்டுடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த நிச்சயம், கல்யாணம் எல்லாமே பொய் தான். ரோஹி, இதை நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். இதை போட்டு விடட்டுமா? அவளை விட்டு நான் பிரிஞ்சா அவளுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அரக்கர்கள் எப்பவும் அரக்கர்கள். என்னோட வேலையே அவங்கள கொல்றது மட்டும்தான். எனக்கு கொடுத்த வேலை மொத்தமா முடிஞ்சது. அப்படின்னா நீங்க தான் அந்த கல்யாண பொண்ணு. லூயிய மறுபடியும் ஓவியத்தோடைய கட்டி போட்டு பாதாள அறைக்குள்ள தள்ளிட்டான். அப்ப அவருக்கு என்ன ஆச்சு? வேதனையான கடந்த கால வாழ்க்கை தான் இப்போ உன்னை விட்டு கொடுக்க தயங்க வைக்குது. கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க, முடிவுக்கு வராத எண்ணங்கள் இருந்தும் நீங்க பாதாள உலகத்துல இருக்கீங்க. இந்த ஆத்த கடந்ததுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. அதனால மறந்து கடந்து போ. அப்படின்னா என் மொத்த வாழ்க்கையும் வீணுன்னு சொல்றீங்களா? நான் இங்க படகு ஓட்டிக்கிட்டே ஏறக்குறைய 1000 வருஷத்தை கடந்துட்டேன். உன்ன மாதிரி நிறைய பேரை இங்க பார்த்திருக்கேன். தெளிவா ஞாபகம் வச்சுக்க முடியாது. வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில பரலோக கொள்கை ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை முடிஞ்சா இறப்பு தொடரும், இறப்பு முடிஞ்சா மறுசுழற்சியா பிறப்ப. இதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. மறுபிறவியை கைவிட்டா நான் செஞ்ச தப்புக்காக நான் இங்கேயே இருக்கலாமா? மரண உலகத்துல ஒரு நாள், மறதியில் 1000 வருஷமாகும். 10,000 ஆண்டுகள் தனிமையில இருப்பீங்க. இனி மறதி நதிய நீங்க மட்டும்தான் கடந்து போவீங்க. தடையின்றி முன்னும் பின்னும் பயணம். அவளை திரும்ப பார்க்குற வரைக்கும் நான் இந்த உலகத்துல படகோட்டியா இருக்க விரும்புறேன். அப்படின்னா சரி. நீர் இதயத்தை பிரதிபலிக்கும் இந்த முடிவில்லா மறதி நதியில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகளை எப்போது நீக்குவீர்கள்? அதை கடக்க 10,000 ஆண்டுகள் ஆனாலும் எதை நீங்கள் கடக்க இங்கே வந்தீர்கள் என்று நீங்கள் அதை கண்டு கவலைப்பட மாட்டீர்களா? கவலைப்பட மாட்டேன். ஞாபக மறதி நதியை 10,000 ஆண்டுகளுக்கு விடுப்பு. யார் முகமும் ஞாபகம் இல்லை. இப்போது என்ன செய்வது? அவருடைய இறப்புக்கு அப்புறம் மறதி நீரை கடக்க மாட்டாரு, படகோட்டியா மாறிடுவாரு. நாங்க ஓவியத்தை திறக்கணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, எல்லையற்ற கஷ்டங்களை அவர் அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஓவியத்தை கண்டுபிடிச்சாதான் அவர் மறுபிறவிக்கு வர ஒத்துப்பாரு. அந்த ஓவியத்தை கண்டுபிடிச்சாதான் நம்மளால லிங் ஷாங்க பார்க்க முடியும். பாதாள அரண்மனை புதிர்கள் நிறைந்தவை. அங்க போனவங்க திரும்ப வந்ததே இல்ல. அந்த இடத்த இப்ப அவங்களுக்காக நீங்க தானே பாதுகாக்கிறீங்க. அது மதிப்புள்ளதா? புடிச்சவங்களுக்கு முன்னாடி எதோட மதிப்பும் அதிகரிக்காது. அந்த ஓவிய சுருள் இப்ப எங்க இருக்கு? பாதாள அரண்மனையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நகரத்திலேயே யாருமே இல்லாம வெறிச்சோடி இருக்கு. சொன்னா விசித்திரமா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒருத்தவங்க தொலைஞ்சிட்டாங்க. அதனாலதான் இப்படி இருக்கு.
இருட்டினதுக்கு அப்புறம் யாரும் இங்க வெளியில வரமாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், பிரச்சனை நடக்காம இருக்க ராத்திரியில வெளியில சுத்தாதீங்க. நான் உன்னை பார்க்க வந்த காரணம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். லியாங் ஷாங் இன்னும் சாகல. அதுக்கு வாய்ப்பில்ல. அவனால அவ சோகத்தை விட முடியல. மறதி நதியை கடக்க அவனுக்கு விருப்பம் இல்ல. இப்ப அவரு எங்க இருக்காரு? இப்ப அவன் அந்த மறதி நதியில தான் இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த நதியில முன்னும் பின்னுமா சுத்திக்கிட்டு இருக்கான். மரண உலகுல ஒரு நாள்ன்றது 1000 வருஷம்ன்றது உனக்கு தெரியுமா? இவ்வளவு நாளா அவன் அந்த தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியுமா? இங்க பாருங்க, நான் கெஞ்சி கேக்குறேன், அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. இது ஒதுக்கப்பட்ட காடு. இதெல்லாம் மறதி நகரத்தோட வழக்கம். ஒரு மனுஷன் இறந்து 7 நாளுக்கு அப்புறம் சவப்பெட்டியால தரைய தொட முடியாது. அந்த பழமையான கோவில் அங்க இருக்கு. இதுதான் பாதாள அரண்மனையோடைய வழி. அக்கா இது படி. இதை எதிர்பார்க்கல. பண்டைய ராஜ்யத்தின் சுவர் ஓவியங்கள். ஓவியத்துல சுடர் பிரிவை மதிச்சுதான் வரைஞ்சிருக்கு. உயிருள்ள மக்கள்ல புனித நெருப்புல போட்டிருக்காங்க. நாட்டோட அமைதியை உறுதிப்படுத்த அவங்களோட இதயத்தை எடுத்து தெய்வங்களுக்கு காணிக்கையாக்கியிருக்காங்க. ஆமா, இந்த அழகான பெண்மணி யாரு? தியாக பிரசாதம். ஓ, கிராம மக்கள் அவளை சுடர் பிரிவோட தலைவருக்கு கொடுத்தாங்க. அவ வழிபடத்துக்கு தள்ளப்படும் போது 1000 ஆண்டுகள் புனித நெருப்புல எரிக்கப்பட இருந்தா. அந்த நெருப்புல போராடினா, தீய உதைச்சி தள்ளினா, உறுப்பினர்களை எரிச்சே கொன்னா. அவளை தண்டிக்கிறதுக்காக அடைச்சிட்டாங்க. ஒரு ஓவிய சுருளுக்குள்ள அதுவும் தனிமையா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரூயிக்கும் இவ்வளவு துயரமான கடந்த காலம் இருக்கு. 1000 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கா. இப்ப விதிக்கப்பட்ட நபருக்காக காத்திருக்கா. இதை எதிர்பார்க்கல. இது வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல பிரிவை ஏற்படுத்தும். சீக்கிரம் வா. ஓடுங்க. உங்களுக்கு பேராசை குறைவா இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க.
லிங்கா, நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன். நீயும் ஆலியும் அந்த பாலம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்த்து ஜாக்கிரதை. மெல்லிய அரக்கனுடைய ஓவிய சாதனை படைத்தவங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இறந்தவங்களோட இணையர் சக்தியை வச்சு அவங்க ஆத்மாவை தன்வசப்படுத்த முடியும். உன்னால அவங்கள ஜெயிக்க முடியும். கேவலமானவனே, மரணத்திலேயும் நான் உன்னை விட மாட்டேன்டா. உனக்கு தெரியுமா, நீங்க தான் இங்க கடைசி தியாகமே. ஆலி, நான் அந்த பக்கம் போய் உங்களுக்கு அதை தூக்கி போடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? கீழே விழுந்தா இறந்துருவேன். என்ன ஆனாலும் சரி, முயற்சியை கைவிடக்கூடாது. இல்லைன்னா நம்ம எல்லாரும் இறந்துருவோம். ஆலி, இதை போடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஊயூதா உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னா. இங்க பாருங்க, நான் கெஞ்சி கேட்கிறேன், அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படி காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. எது எப்படியோ ஒரு விஷயத்தை நீ எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். அவன் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டான். கையை விட்டுறாத. நீ லிங்க பார்க்கறதுக்கு ஆசைப்படுறல்ல. இந்த ஹேர்பின் அவரு இறக்கிறதுக்கு முன்னாடி புடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது ரூயிக்கு சொந்தமானது. ஆனா நான் இதை என் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அவரை நேர்ல பாத்தீங்கன்னா நான் இத கொடுத்தேன்னு அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவருக்கு கண்டிப்பா என்ன ஞாபகம் இருக்காது. நில்லுங்க, வேண்டாம்.
சகோதரி வாங்க போலாம். ஸ்வான்சி, நான் தான் லிங்கர். தண்ணி வேணுமா? சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. முகத்துல ஏதாவது இருக்கா என்ன? ஸ்வான்சி, சரியான நேரத்தில் அவர் மட்டும் வெளியே வராம இருந்திருந்தா அவரை கொண்டு இருப்பீங்களா? எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் யோசிக்கல. அவர் நிலைமையை பார்க்கும்போது அடுத்த வாட்டி யாருக்குன்னா மாறினா அவரால் திரும்ப வரவே முடியாது. நம்ம தேடி போகிற புத்தகம் நமக்கு கிடைக்காமையும் போகலாம். அந்த சமயத்தில் அவர் கண்டிப்பாக நம்மளை கொண்டுருவார். நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். அவனை நான் நம்புறேன். ஆனால் அவர் என்னதான் அரக்கணா மாறினாலும் இந்த வாழ்க்கையில் அவர் தான் என்னுடைய சகோதரன். உண்மையை சொல்லப்போனா அவரால் பரலோகத்துடைய தலைவனாக முடியும். அதோட நானும் துணை தலைவனாக வாய்ப்பு இருக்கு. ஆமா, லிங்கர், நீ ஜூயானை கூட்டிட்டு போயிடு. நீ எல்லாத்தையும் கேட்டுட்டல? என்னால சுத்தமா இது கூட போராட முடியல. உன்னால அது முடியும். அந்த பரலோக புத்தகத்தை கண்டுபிடிச்சாதான் உனக்குள்ள இருக்க அரக்கனை நம்மளால தடுக்க முடியும். அதோட உன்னோட சக்தியை அதிகரிக்க முடியும். அதுக்கப்புறம்